எபிசோட் 15ல் அந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னோடனே எல்லாரும் ஏன் இந்த பொண்ணு வேண்டாண்டா, அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்குறாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தெரியல, கேரக்டர் சரியில்லை, அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுறாரு. கோவப்பட்டோடனே எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு அடிக்க போகிறாரு. அப்போ வந்து இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க, நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு. அங்கே ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு அவங்க கூட லெவனில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இறங்கி போயிடுறாங்க. உடனே புரோக்கரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இப்போ நேராக அம்மா வராங்க, வந்துட்டு ஜெயஸ்ரீ கூப்பிட்டு பாப்பா அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுன்னு ரொம்ப இமோஷனலாகி கத்துறாங்க. மற்ற எல்லாரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திருப்பி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு சைடில் ஹரிணி நின்றுட்டு அம்மா அவள் பேரில் தப்பலம்மா, அவன் தான் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஹரிணிக்கும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே என்னை ஏமாற்றிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இதை கூட சேர்ந்து மறைச்சிருக்கேன்னு ஹரிணியும் போட்டு அடிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சுட்டே இருக்கும்போதே அப்படி மயங்கி விழுந்து நெஞ்சு பிடிச்சி மயங்கி விழுந்துடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. இப்போ எல்லாரும் ரொம்ப பதட்டமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெயஸ்ரீ ஹரிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா, இதுக்கு தான் இந்த கல்யாணம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னோடனே ஹரிணி சொல்கிறாங்க, ஏய் வர்ற மாப்பிள்ளைக்கு உன்னை பற்றி தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே வேணாம் இப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சத்தியமாக செத்துருவேன், குற்ற உணர்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க. அந்த டைமில் சித்தார்த் வந்து ஹரிணிக்கு கால் பண்ணுறாரு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு ஹரிணி அப்படின்னு சித்தார்த் கேட்குறாரு. இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனோடனே எவ்ரிதிங் ஓகே தானே, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, 2 days லீவ் எடுத்துக்கோங்க, நான் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்பாவும் ஜக்குவும் டாக்டர் மீட் பண்ணுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா 1 year டயபெட்டிக் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஸோ 48 hours அப்சர்வேஷனில் வைக்கணும், உங்களுக்கு மைல்டு அட்டாக் மாதிரி வந்திருக்கு, ஹார்ட்டில் ஒரு பிளாக்கும் இருக்குது, கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஆன்ஜியோ பண்ணி தான் நான் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேனிக் ஆக வேண்டாம், உங்கள் உயிர் படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இவங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஜக்கு வந்து தன்னோட சிஸ்டர்ஸ் அதாவது ஹரிணி அண்ட் ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 48 hours கான்ஷியஸ்னஸ் வரலைன்னா ஆன்ஜியோ பண்ணி தான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காங்கிறதையும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிளாங்காக இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னோடனே ஹரிணி வந்து சமாதானம் சொல்கிறாங்க. ஏன்னா ஹரிணி மட்டும்தான் அங்கே போல்டாக இருக்காங்க. இப்போது அப்பா ஜக்குவை கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இருந்த பணத்தெல்லாம் ஸ்டாக்கு அனுப்பிச்சிட்டேன், நீ நேராக வீட்டில் போய் அம்மாவோட நகை எல்லாத்தையுமே வந்து அடகு வச்சுட்டு எவ்வளோ பணம் கிடைக்குமோ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே ஜக்கு வந்து கோவப்பட்டு, ஏன் இவ்வளோ நாள் கடையில் என்ன வேலை பார்த்தீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கூட சேவிங்ஸ் இல்லையா அப்படின்னோடனே என்னடா சேவிங்ஸ், உங்கள் அத்தனை பேரையும் படிக்க வச்சிருக்கேன், நல்லா தானடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஏன்டா அப்படி கேட்குறா, ஒரு அவசரம் வரும்போது நகை அடகு வைக்காமல் அந்த நகை எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. உடனே நேராக ஜக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ்கிட்டையும் நடந்ததை சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ போய்ட்டு அவங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்கு, அந்த கார்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது செக் பண்ணி பாரு, கண்டிப்பாக வேலிடிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹரிணி அப்பா கிட்ட எந்த சேவிங்ஸும் இல்லையான்னு கேட்டோடனே ஜக்கு சொல்கிறாரு, ஒரு வீடு வச்சிருந்தா சேவிங்ஸ் இருக்கும், 2 வீடு வச்சிருக்கிறவட்ட எப்படி சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜக்கு திட்டிட்டு ஜெயஸ்ரீ நானும் ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் இல்லை வேண்டாம், உன்னை பார்த்தா அம்மா எமோஷனல் ஆகிடுவாங்க, நீ இங்கே இரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஜக்கு வந்து ஜெயஸ்ரீ கிட்ட கேட்குறாங்க, நீ கூட ஏமாற்றிட்டலக்கா, உன்னை ரொம்ப நம்பி இருந்தோம், உன்னை எவனோ ஒருத்தன் ஏமாற்றிருக்கான், நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா நம்மளே ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜக்கு வந்து ரொம்ப இமோஷனாக பேசிட்டு எல்லாரும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ வந்து பிரியனுக்கு வந்து அந்த ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எனக்கு அந்த ஜாப் கிடச்சிருச்சு ஜெயஸ்ரீ, இனிமேல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், உங்களோட கில்ட் ஃபீலிங்லாம் போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எனக்கு உங்களை இப்போ உடனே மீட் பண்ணணும், உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவரும் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜக்குவும் ஹரிணியும் அந்த இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எல்லாமே வேலிட் தான், இன்சூரன்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் அம்மா கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அப்போ அந்த கால் வந்தோடனே எந்திரிச்சு நைஸாக வெளியில் போகிறாரு. இதை ஹரிணி நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் நிற்கிறாங்க. அப்பா வந்து அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இந்த மாதிரி அவளுக்கு அட்டாக் வந்துருச்சு, நான் உடனே இவங்களும் வந்து ஐயோ அப்பா அவங்களை கூட இருந்தே பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பின்னாடி ஹரிணி நின்னோடனே இவர் பார்த்து பயந்துடுறாரு. உடனே ஹரிணி வந்துட்டு கேட்குறாங்க, யார் கூடப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னொடனே இல்லை கடையில் இருந்தால் ஒரு கால் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி மழுப்புறாரு. உடனே ஹரிணி நானும் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜெயஸ்ரீயும் பிரியனும் மீட் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில். அப்போ பிரியன் லேட்டாக வந்தோடனே ஜெயஸ்ரீ பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ பிரியன் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க அப்படிங்கும்போது பிரியன் கிட்ட நடந்ததெல்லாம் ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஒருவேளை மனோஜ் உங்களை ஏமாற்றாமல் இருந்து நீங்கள் மனோஜே கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அம்மா இவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் லிவினில் இருந்தது அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்களேங்கிறது தான் அம்மாவுக்கு பிரச்சனை, கண்டிப்பாக அம்மா சரியாவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்கிறாரு. இது வந்து ஜெயஸ்ரீக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.